கும்மிடிப்பூண்டி அருகே எருக்குவாய் ஊராட்சியில் ஏழை எளியோர் 7 பேருக்கு இலவச வீடுகள் கட்டித்தந்த தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் விரைவில் பொதுமக்களை அனைத்து தொகுதிகளிலும் சந்திக்க உள்ளதாக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எருக்குவாய் ஊராட்சியில் வசிக்கும் ஏழை குடும்பங்களை சார்ந்த 7 பேருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவசமாக வீடுகள் கட்டி தரப்பட்டு அதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் திறந்து வைத்தார். பின்னர் எல்லாபுரம் ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களை கட்சியின் உறுப்பினர்களாக இணைத்து கொண்டனர். பின்னர் புதிதாக வீடுகள் கட்டித்தரப்பட்ட 7 குடும்பங்களுக்கு மின்விசிறி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை நலத்திட்டங்களாக வழங்கி அவர் பேசுகையில், கட்சியினர் நியாயமாக கட்சி பணியில் ஈடுபடுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் தளபதி விஜய் பார்த்துக்கொள்வார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அவரை முதல்வராக்கும் வகையில் சிறப்பாக அனைவரும் செயல்பட வேண்டும் எனவும், விரைவில் நடிகர் விஜய் தொகுதி வாரியாக பொதுமக்களை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் மாவட்ட தலைவர், தொகுதி செயலாளர், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். सतीश कुमार चेपर माधवन गौतम सुनील महिलवान தலைவர் அவர்கள் சந்திப்பார்கள். அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக வேண்டாம். எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் செய்ய வேண்டாம். நாம் யாருமே தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள், தொண்டர்கள் யாரும் ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். வழக்கறிஞர் அணி போடப்பட்டிருக்கிறது. இங்கு மகளிர் அணி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மகளிர் அணிக்கு ஏன் என்று சொன்னால், இந்த அளவுக்கு இன்னைக்கு வேலை நாட்களிலும் இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த தளபதி தலைவர் அவர்கள் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தயவு செய்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள், தொண்டர்கள் என்பதை தலைநிமிர்ந்து நீங்கள் சொல்லலாம். ஏன் என்று சொன்னால்